Hey viewers, welcome to our channel. Today we learn standard 6th term 2 science unit 2 electricity அப்படிங்கிற லெசன்ஸில் இன்னைக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா? First, choose the appropriate answer. First one, the device which converts chemical energy into electrical energy is answer C, cell. Second one, electricity is produced in answer B, power station. Third one, choose the symbol for battery. Answer A. இந்த சிம்பிள் ஏல இருக்கலாம், அந்த சிம்பிள் தான் ஆன்சர் கரெக்ட், பேட்டரியோட சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ஒன், இன் விச் அமாங் த ஃபாலோவிங் சர்க்கியூட் டஸ் த பல்ப் க்ளோ. பல்ப் எதில் எரியும்? இதில் எந்த ஆன்சர் கரெக்ட், எந்த சர்க்கியூட் வந்து கரெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் டி, டியில் இருக்கிற சர்க்கியூட் தான் ஆன்சர் வந்து கரெக்ட், எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், டேஸ் இஸ் ஏ குட் கண்டக்டர். எது குட் கண்டக்டர்? ஆன்சர் ஏ, சில்வர். அதர்ஸ்லாம் என்னது? நான் இன்சுலேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன், fill in the blanks. First one, dash are the materials which allow electric current to pass through the answer conductors. Next, second one, flow of electricity through a closed circuit is dash. Answer a complete electric circuit. Third one, dash is the device used to close or open an electric circuit, key or switch. Okay, fourth one, the long perpendicular line in the electrical symbol represent its dash terminal, positive terminal. Fifth one, the combination of two or more cells is called a dash, battery. Third Roman, true or false? If false, give the correct statement. First one, in a parallel circuit, the electricity has more than one path. Answer true. Second question, to make a battery of two cells, the negative terminal of one cell is connected to the negative terminal of the other cell. Answer false. Correct statement, to make a battery of two cells, the positive terminal of one cell is connected to the negative terminal of the other cells. Okay, third one, the switch is used to close or open an electric circuit. Answer true. Fourth one, pure water is a good conductor of electricity. Answer false. Correct statement, impure water is a good conductor of electricity. Fifth one, secondary cell can be used only once. Answer false. Correct statement, primary cells can be used only once. Next, fourth, match the following questions இங்கே கொடுத்துருக்காங்க, உங்கள் புக்கில் இருக்கும். இதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு என்னது? பேட்ரி. செகண்ட் சிம்பிள் பல்ப்ஸ் டஸ் நாட் க்ளோ. தேர்ட் சிம்பிளுக்கு ஆன்சர் ஓப்பன் கீ. ஃபோர்த் சிம்பிள் பல்ப் க்ளோஸ். ஃபிஃப்த் சிம்பிளுக்கு செல். ஓகே, ஃபிஃப்த் ரோமன், அரேஞ்ச் இன் சீக்வென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எ செல், எ டிவைஸ், இந்த பாக்ஸில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, இஸ் கால்டு இன்டு கெமிக்கல் எனர்ஜி தட் கன்வெர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை அரேஞ்ச் பண்ணி வரிசைப்படுத்தி எழுதணும். ஓகேவா? இங்கே கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஏ டிவைஸ், இந்த பாக்ஸில் இருக்கலாம், அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தட் கன்வெர்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கெமிக்கல் எனர்ஜி, நெக்ஸ்ட்டு இன்டு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்டு, நெக்ஸ்ட்டு செல். இதெல்லாம் சேர்த்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது. என்னது? எ டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கால்டு செல். ஓகே, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமன், கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு, இந்த கிவன் சர்க்கியூட் டயக்ராம் விச் ஆஃப் த கிவன் சுவிட்ச் சுட் பி க்ளோஸ்டு ஸோ தட் ஒன்லி த பல்ப் ஏ க்ளோஸ். எந்த சுவிட்சை நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோஸ் பண்ணால் பல்ப் வந்து ஏல இருக்கிற பல்ப் வந்து எப்படி க்ளோ ஆகும் அப்படிங்கிறத எரியும். எந்த ஸ்விட்ச் இந்த டயக்ராமில் பார்த்து சொல்லுங்கம்மா. ஆன்சர் என்ன வரும்? ஸ்விட்சஸ் K1 K2 ஷுட் பி க்ளோஸ்டு. K1 K2வை க்ளோஸ் பண்ணால் ஏல இருக்கிற பல்ப் வந்து என்ன ஆகும்? க்ளோ ஆகும். ஓகே, ஆன்சர் வந்து ஸ்விட்சஸ் K1 அண்ட் K2 ஷுட் பி க்ளோஸ்டு. செகண்ட், அசர்சன் கொடுத்துருக்காங்க, அசர்சனும் ரீசனும் கொடுத்துருக்காங்கம்மா. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அசர்சனில் என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அவர் பாடி டு ரிசீவ் எலக்ட்ரிக் ஷாக். ரீசன் வந்து ஹியூமன் பாடி இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து கரெக்டாக இல்லையாம்மா? கரெக்ட். அசர்சனுக்கான ரீசன்ஸ் வந்து கரெக்டு. அதனால ஆன்சர் என்னது? ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர் கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், கேன் யூ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன்? ஆன்சர் எஸ், ஐ கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன். ஃபோர்த் ஒன், ஐடென்டிஃபை த கண்டக்டர் ஃப்ரம் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ்.
இந்த ஃபாலோவிங் ஃபிகர்ஸில் எது கண்டக்டர்னு சொல்லலாம்? ஆன்சர் த கண்டக்டர் இஸ் அயன் செயின். மற்றதெல்லாம் என்னது? நான் கண்டக்டர். புக்ஸு, டம்ளர், இந்த ரோப்லாம் நான் கண்டக்டர். ஒன்லி அயன் செயின் தான் என்னது? கண்டக்டர். ஸோ ஆன்சர் த கண்டக்டர் இஸ் அயன் செயின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேர் இன் எ டார்ச் லைட்? என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் இருக்குது டார்ச் லைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சிம்பிள் சர்க்யூட் சிஸ்டம் தான் இருக்குது. ஓகே, த ஆன்சர் சிம்பிள் சர்க்யூட் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் இன் எ டார்ச் லைட். சிக்ஸ்த் கொஸ்டின், சர்க்கிள் த ஆட் ஆன் நோட், கிவ் ரீசன் ஃபார் யுவர் சாய்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதில் வந்து ஆட் ஆன் நோட் பண்ணணும். ஸ்விட்ச், பல்பு, பேட்ரி, ஜெனரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து என்ன வரும்? ஜெனரேட்டர் வரும். ஒய்? என்ன காரணம் அப்படின்னா switch, bulb, battery are the components used to make simple circuit. இதெல்லாம் என்னது? simple circuit. Generator is used to generate electricity. Okay. Next, 7th, give short answer பார்க்கலாமா? First question, draw the circuit diagram for series connection. என்னது? circuit diagram series connectionல இந்த மாதிரி draw பண்ணணும். உங்கள் புக்கில் இருக்கும் பாருங்கம்மா. ஆன்சர் வந்து இதுதான். இதுக்கு இந்த மாதிரி draw பண்ணணும். ஓகே. Next, second one, can the cell used in the clock gives us an electric shock? Justify your answer. செல்ஸ் வால் கிளாக்கோட செல் இருக்குல்ல மாதிரியாக எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது இல்லை, என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஆன்சர், த செல் யூஸ்டு இன் த கிளாக் டஸ் நாட் கிவ் அஸ் அன் எலக்ட்ரிக் ஷாக் பிகாஸ் த வோல்டேஜ் ஆஃப் தட் செல் வெரி லோ, ஸோ இட் டஸ் நாட் கிவ் அஸ் ஷாக். ஓகே. தேர்ட் கொஸ்டின், சில்வர் இஸ் எ குட் கண்டக்டர் பட் இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் ஒயர்ஸ். ஒய்? சில்வர் வந்து ஒரு குட் கண்டக்டர். எஸ் சார் நோ. ஆனால் அது எதனால் ஆனதில்லை? எலக்ட்ரிக் ஒயர்ஸ்னால ஆனதில்லை சில்வர். அதுக்கு என்ன ரீசன் கேட்குறோம்? என்ன ரீசன்? ஆன்சர், சில்வர் இஸ் எ குட் கண்டக்டர் பட் இட் இஸ் எ காஸ்ட்லி மெட்டல், ஸோ இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் ஒயர். இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான திங்ஸ். ஓகேவா? காஸ்ட்லி மெட்டல். நெக்ஸ்ட்டு 8th, ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி? எக்ஸ்பிளைன் த வேரியஸ் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன பவர் ஸ்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னென்ன சோர்ஸ் இருக்குது? தெர்மல் பவர் ஸ்டேஷன். இன் தெர்மல் பவர் ஸ்டேஷன் த தெர்மல் எனர்ஜி ஜெனரேட்டட் பை பர்னிங் கோல், டீசல் or gas is used to produce steam. Second point பாருங்க, the steam thus produced is used to rotate the turbine. While the turbine rotates, the coil of wire kept between the electromagnet rotates. Due to electromagnetic induction, electricity is produced. Here, heat energy is converted into electric energy. Second, hydel power station. இது இந்தியாவில் இருக்குது. In hydel power station, the turbine is made of rotate by the flow of water from dams to produce electricity. Here kinetic energy is converted into electrical energy. Next, atomic power station இருக்கு. In atomic power station, nuclear energy is used to boil water. The steam thus produced is used to rotate the turbine. As a result, electricity is produced. Here nuclear energy is converted into mechanical energy and then electrical energy. Next, windmills. In windmills, wind energy is used to rotate turbine to produce electricity. Here kinetic energy is converted into electrical energy. Okay, second question பார்க்கலாமா? Tabulate the different components of electrical circuit and their respective symbol. Different component circuitல tabulate பண்ணி பார்க்கலாம். என்னென்ன சர்க்யூட் இருக்குது, அதோட சிம்பிள்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த டேப்லெட் காலை கொடுத்துருக்கு. இதில் என்ன இருக்குது? 6 இருக்குமா? என்ன இருக்குது? எலக்ட்ரிக் காம்போனன்ட் என்ன? எலக்ட்ரிக் செல், பேட்ரி, ஸ்விட்ச் ஓப்பன், ஸ்விட்ச் க்ளோஸ்ட், எலக்ட்ரிக் பல்ப், கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது. அதோட ஃபிகர்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலமில் செல், பேட்ரி, இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப், இது ஆஃப் ஆன், ஸ்விட்ச் க்ளோஸில் இருக்கிறப்ப. நெக்ஸ்ட்டு பல்ப், எலக்ட்ரிக் பல்பு வில் நாட் க்ளோன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறத தேர்ட் காலமில் கொடுத்துருக்க பாருமா. எலக்ட்ரிக் செல்க்கு என்ன சிம்பிள் இருக்குது, பேட்ரிக்கு என்ன சிம்பிள், ஸ்விட்ச் ஓப்பனாக இருந்தால் இந்த மாதிரி இருக்குமா சிம்பிள், இது ஸ்விட்ச் க்ளோஸ்டுனா இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா. எலக்ட்ரிக் பல்புனா இந்த மாதிரி இருக்கும். அது வந்து க்ளோவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், வில் நாட் க்ளோ, ஃபஸ்ட் சிம்பிள் வந்து க்ளோ இல்லாமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஒயர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸும் இன்சுலேட்டர்ஸ் பற்றியும் பார்க்கலாமா? ஃபஸ்ட் என்னது? கண்டக்டர்ஸ். த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இன் எ சர்க்யூட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் கரண்ட். த மெட்டீரியல்ஸ்
which allow electric charges to pass through them are called conductors. Examples என்னது copper iron, aluminum, impure water, earth, etc. Next, insulators, non-conductors. Insulators என்னது non-conductors. The materials which do not allow electric charges to pass through them are called insulators or non-conductors. Examples, plastic, glass, wood, rubber, china, clay, ebonite, etc. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.